வடகிழக்கு பருவமழை காலத்தில் கிழக்கில் இருந்து வரக்கூடிய ஈரப்பதம் காரணமாக தற்போது மழை பெய்து வருவதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மேலடுக்கு காற்று சுழற்சியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு தெற்கு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடல் பகுதியை அடையும் போது காற்றின் ஈர்ப்பு ஈரப்பதத்தை தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் செலுத்தும். அப்படி இருக்கும்போது நம்ம சாதாரணமாக பார்க்குற அந்த தென்காசி குற்றால பகுதிகள், அதுக்கப்புறம் மாஞ்சோலை, ஊத்து போன்ற அந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளில் நம்ம மிக பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் அதிகாலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. திருச்செந்தூர், ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம், நாசரேத், உடன்குடி, குறும்பூர், காயல்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலான ஆனந்தவள்ளி சிவபாலேஸ்வரர் கோவில் வளாகத்தில் 1 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியது. இதனால் சாமி சப்பரம் கோயிலுக்கு திரும்புவதில் சிரமம் ஏற்பட்டது. நாகை மாவட்டத்தில் நேற்றிரவில் இருந்து பரவலாக பெய்த மழை நிலையில் இன்று காலை முதல் கனமழையாக கொட்டியது. பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். கரெக்டாக இருக்குது, அவங்க கரெக்டாக சொல்கிற டேட்டுக்கு கரெக்டாக மழை பெய்யுது. இப்போ பனியோட தாக்கமும் அதிகமாக தான் இருக்குது. பனி இப்போ 2 நாளாக இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பனி அதிகமாக இருந்தது. இப்போ மழை இப்போ 2 நாளாக இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மக்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது, ஏன்னா நம்ம வெயில் கொஞ்சம் தணிஞ்சிருக்கு. அதனால இந்த கோடை மழை கொஞ்சம் நல்லது தான். ஆனால் கட்டட வேலைகள்லாம் பாதிக்கப்படுது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை, கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, கபிஸ்தலம், கல்லணை, பேராவூரணி, அதிராம்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெப்பம் தகித்ததால் அவதியடைந்த பொதுமக்கள் கனமழையால் நிலவும் குளிர்ச்சியான காலநிலையால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பரவாயில்ல, ஃப்ரீயாக ரொம்ப வெக்கையால இருந்துச்சு, அனல் வீசிச்சுல. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கும். ஒரு 10 நாளைக்கு நல்லா இருக்கும். கிளைமேட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. கரூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதியில் இன்று மழை பெய்தது. குளித்தலை, ஐயர்மலை, தோகைமலை, கடவூர், தரகம்பட்டி, லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மழை கொட்டியது. சுமார் அரை மணி நேரம் தொடர்ந்து பெய்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மின்னல் தாக்கி 2 உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. களமருதூரில் புளிய மரத்து அடியில் நின்று கொண்டிருந்த 72 வயதான ராமர் என்பவரும் அவரது 26 வயதான பேரன் சூர்யாவும் மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த சூர்யா என்பவர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.